என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகே, இந்த பேஜில் நம்ம போயிட்டு லிஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கெட் ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணா இந்த டேட்டா வருது. ஓகேவா? பட் எல்லா இடத்துலையும் அப்படி நடக்குமான்னா இருக்காது. என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம இந்த லிஸ்ட் பேஜுக்கு போகும்போதே நமக்கு டேட்டா இங்கே வந்து லிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த பேஜ் போகும்போதே டேட்டாவை எடுக்கும். ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணோம்னா, எழுதி இருக்கிறது அப்படியே இருக்கணும். கெட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா, யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் பேஜ் உள்ளார போகும்போது, எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சரியா 864.263 இப்போ நான் உள்ளார வரும்போதே என்னுடைய டேட்டா எல்லாமே இருக்கு. இமெயில் அட்ரஸு, தென் ஃபோன் நம்பரு, இதெல்லாம் எப்படி வச்சுருப்பாங்க? ஓகேங்களா? என்னுடைய அட்ரஸ் எல்லாமே இங்கே இருக்கு. இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, லைக் உள்ளார வரும்போதே ஒரு கோடிங் எழுதிருப்பாங்க. இப்போ நான் இதுதான் அக்கௌண்ட்னு வச்சுக்கோ, இது உள்ளார வரும்போதே எனக்கு இங்கே டேட்டா வரும். ஓகேவா? இதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. யூஸ் எஃபெக்ட் இப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது பாருங்க, லாக் ஒன்று போடுறேன். யூஸ் எஃபெக்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கணும். இப்போ வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இது யாரு கொடுப்பாங்க அப்படின்னா, ரியாக்ட் தான் கொடுக்கும். யூஸ் எஃபெக்ட் அப்படின்றத யாரு கொடுப்பாங்க அப்படின்னா, ரியாக்ட் தான் கொடுக்கும். ஓகேங்களா? நீங்க இந்த இதுல யூஸ் ஸ்டேட் போட்ட மாதிரி யூஸ் எஃபெக்ட கமா போட்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, கான்டாக்ட் இப்போ லிஸ்ட்டுக்கு வரும்போதே நமக்கு அந்த இன் அப்படின்றது வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க எழுதி இருக்கிற விஷயத்த கட் பண்ணிட்டு இங்க இடத்துல போட்டுரும். ஆன் கிளிக் பண்ணும்போது தேவையே கிடையாது. ஆன் கிளிக் பண்ணும்போது தேவையே கிடையாது. நம்ம எதாவது கிளிக் பண்ணணும், ஒண்ணுமே கிடையாது. உள்ளார வரும்போதே டேட்டா இங்க வந்துட்டு. ஸோ யூஸ் எஃபெக்ட்டுக்கு இந்த சின்டாக்ஸ். இதுல இந்த எம்டி பேரந்திசிஸ் மாதிரி ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, சப்போஸ் இப்போ நம்ம ரெண்டு வேரியபிள் வச்சிருக்கோம். ஒன்று வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த ஹை லெவலாகவே சொல்கிறேன். இப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கு. இதுல எனக்கு இந்த மேரிடோட ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆனா எனக்கு சொல்லு அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ மேரிட் வந்து இருக்கு, செட் மேரிட்ல ட்ரூன்னு மாறுச்சுன்னா இந்த இடம் வந்து இந்த இடத்துக்கு சொல்லிடும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஈவினிங் பார்க்கும்போது இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? மேரிடு செட் மேரிட்னு ஒரு ஃபீல்டு வச்சு, இந்த ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு நமக்கு
சொல்லு. ஓகேங்களா? இந்த இடம் வந்து அதுக்காக தான் வச்சிருப்பாங்க. ஏதாவது ஸ்டேட் வேரியபிள் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஏதாவது கண்டிஷன் எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஸ்டேட் வேரியபிளை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா எம்டியா விட்டீங்கன்னா அது எதையுமே பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இது ஓல்டர் மெத்தட்ல காம்பனன்ட் வில் மவுண்ட்னு ஒன்று இருக்கும், காம்பனன்ட் வில் அன்மவுண்ட்னு ஒன்று இருக்கும். லைக் அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது, அது தெரியவும் தேவை இல்லை. ஓகேவா? ஏன்னா அந்த கிளாஸ் காம்பனன்ட் இப்போ எதுவுமே கிடையாது. உள்ளார வரும்போதே யூஸ் பண்றதுக்கு ஓல்டர் இது வந்து காம்பனன்ட் வில் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காம்பனன்ட் வில் மவுண்ட் அப்படின்னா பேஜ் உள்ளார வரும்போதே ஏதாவது ஒரு விஷயம், அதுக்கப்புறம் ஏதாவது நடக்குது அப்படின்னா காம்பனன்ட் வில் அன்மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தட் இருக்கும். ஓகேவா? அதை ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல என்னவா பண்ணிட்டாங்க அப்படின்னா யூஸ் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா பண்ணிட்டாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா பேஜ் உள்ளார வரும்போதே ஏபிஐ கால் என்ன ப்ராசஸ் பண்ணணும்னு நீ நினைக்கிறியோ அதை பண்ணிடும். இன்னொன்று, உன்னுடைய ஸ்டேட் வேரியபிள் ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த இடத்துல நீங்கள் அந்த ஸ்டேட் வேரியபிள் எந்த ஸ்டேட் வேரியபிள் சேஞ்ச் ஆனா அப்படின்றத இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா அதுக்குமே ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ உள்ளார வரும்போது ப்ளஸ் ஸ்டேட் வேரியபிள் ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த டைம்லையுமே அது அதனுடைய வேலையை காட்டிடும். ஓகே, இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா home வெல்கம் டு டெவ் கம்யூனிட்டி அப்படின்னு கான்டாக்ட். ஓகே, இப்போ இங்கே ஒரு வேல்யூ வச்சிருக்கோம். ஓகேங்களா? இங்கே இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கான்ஸ்ட் கவுண்டர் செட் கவுண்டர் ஒரு நம்பர் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். யூஸ் ஸ்டேட்டு இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை கிளிக் பண்ண நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு வேல்யூவை ஏற்றுக்கிறேன். ஆன் கிளிக்கில் கவுண்டர் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணலாம். ரைட், கான்ஸ்ட் செட் கவுண்டரில் இருக்கிற வேல்யூ ப்ளஸ் ரைட்.
அந்த வேல்யூவை இங்கே சும்மா டிஸ்பிளே பண்ணலாம். எப்படி நமக்கு இங்கே அது வரும். ஒன்று 2 3 4 வருது. ஓகே, நான் இங்கே கிளிக் பண்ண நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அந்த வேல்யூ இந்த இடத்துல வரணும். அந்த வேல்யூ கார்ட் ஒன்று போட்டு இந்த இடத்துல வரணும். 0ன்னு கொடுத்து வச்சுருக்கேன். கார்ட் 0 அப்படின்னா கிடையாது. எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு. வந்துச்சு. இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அங்க 3ன்னு இருக்கா, வாக்கர் ஃபங்க்ஷனாலிட்டியா இருக்கு. அது என்னன்னே தெரியாம ஓடி மேலே காட்டும். 5 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கு வர்றதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஒன்று ஒன்றா கிளிக் பண்ண இந்த இடத்துக்கு வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ரியாக்ட்ல இருக்கு. என்னன்னா ப்ராப்ஸ்னா ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஒரு காம்பனோடைய ப்ராப்பர்ட்டியை நான் இன்னொரு காம்பனண்ட்டுக்கு பாஸ் பண்ணலாம். அது எப்படி நான் பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கவுண்டர் வேரியபிள்ல இந்த காம்பனண்ட்டுக்குன்னு ஒரு நேம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கவுண்டர் டெமோன்னு வைக்கிறேன். டெமோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் போட்டுட்டு ஓகேவா என்ன செய்யலாம் அப்படின்னா கவுண்டரோட வேல்யூவை இங்கே பாஸ் பண்ணிடணும். ஓகேவா? இன்னும் போனால் நேம் அப்படி வச்சு டெமோ நேமு என்ன வேணும் ஏஜ் இந்த மாதிரி அனுப்புறேன். கவுண்டரு வெங்கி ஏஜ் இப்படி 3 அனுப்புறேன். 3மே எனக்கு இங்கே வரும். எப்படி நான் வருவோம் அப்படின்னா ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இங்கே செட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்ஸ்ல இருந்து இது ஒரு ஆப்ஜெக்டாக கொடுக்கும். இந்த ஆப்ஜெக்ட்ல என்னென்னலாம் இருக்குன்னா டெமோ நேமு வெங்கி. ஓகே, உங்களுக்கு அதில் செக்ரிகேட் பண்ணோம் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கா. ஸோ ப்ராப்ஸ் அப்படின்றது நார்மலாக என்ன அப்படின்னா என்னுடைய காம்பனண்ட்டை நான் சைல்டு காம்பனண்ட்டுக்கு பாஸ் பண்ணலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய வேல்யூவை நான் சைல்டு காம்பனண்ட்டுக்கு வேல்யூவை பாஸ் பண்ணிக்கலாம். சைல்டு காம்பனண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுதான் பேரண்ட். ஓகேங்களா? அதுக்கு கீழே இருக்கிற காம்பனண்ட்டுக்கு டேட்டாவை பாஸ் பண்ணலாம். ஓகேவா? பேரண்ட் டு சைல்டு வந்து பாசிபிள். ஆனால் சைல்டுல இருந்து பேரண்ட்டுக்கு பாசிபிளான்னு கேட்டால் பாசிபிள் கிடையாது. ப்ராப்ஸ் இப்படி ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா இதே ஃபங்க்ஷனாலிட்டியை ஹோம் பேஜில் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் app.jsல பாஸ் பண்ணலாமான்னு சொன்னால் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா app.js தான் ரூட். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி என்னவா நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு தான் ரீடக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட் டூல் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு. ஓகேவா? நீங்க இதுக்கே இப்படி டான்ஸ் ஆடுறீங்க, அதெல்லாம் மண்டை போடுற டாபிக். எப்படியும் நடத்த தான் போறேன், சொல்றேன். ரீடக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டூல் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அதை நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரண்ட்ஸ்ல இருந்து சைல்டுக்கு வருது. அது என்னன்னு நீங்க சொல்றதே புரியவே இல்லையா அப்படின்னா இந்த கவுண்டர் ஆப்ரேஷன் இருக்கு. இப்போ நான் கிளிக் பண்றேன், இதனோட வேல்யூ எங்க வருதுன்னா இன்னொரு காம்பனண்ட் வருது. ஓகேவா? எது மேல இருக்கு அப்படின்னா இந்த வேல்யூ தான் மேல இருக்கு.
இந்த நீங்க சொல்ற மாதிரி இப்படியா இப்பயும் வருதே அப்படின்னா இதுக்கு இதை நான் சொல்லலை. ஓகேங்களா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த விஷயத்த இந்த ஹோம்ல இருக்கிறத app.jsல எடுத்து வச்சிருக்கேன். ஹோம்ல இருக்கிறத app.js. ஓகேங்களா, app.jsல இங்க இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிய இந்த இடத்துல போட்டு நீங்க ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும்னு கேட்டா ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்பயுமே பேரண்ட் டு சைல்டு மட்டும்தான் ஒர்க் ஆகும், சைல்டு டு பேரண்ட்டும் ஒர்க் ஆகாது. அதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ரீடக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டூல் ஒன்று இருக்கு, அதை வச்சு அச்சீவ் பண்ணுவாங்க. ஓகேவா, அதையும் பார்ப்போம். ஓகேவா, இந்த இது தெரிஞ்சுக்கோங்க. என்னது இது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸை ரெண்டு விதமாக எடுக்கலாம். ஒன்று இப்படி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு போட்டு எடுத்தோம்ல, இன்னொன்று வந்து நீங்கள் டைரெக்டாக அதில் என்னென்ன ஆப்ஜெக்ட் கொடுக்குறீங்களோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஆப்ஜெக்ட் மாதிரி இங்கே போட்டுட்டு வாங்கிக்கலாம். இப்போ போயிட்டு ப்ராப்ஸை வச்சு நான் போயிட்டு இது பண்ணேன்னா ப்ராப்ஸ் இஸ் நாட் டிஃபைன் வரும். ஸோ ப்ராப்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இதெல்லாம் யூஸ் ஆகும். ரெஃப்ரெஷ் பண்ணு. ஓகேவா, இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கு. சரியா, சரி, இது முடிஞ்சு போச்சு. மூணாவதா என்ன விஷயம் அப்படின்னா பேஜ் டிசைன், ரியாக்ட் பூஸ்டர் இப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்பதான் ரியாக்டுக்குள்ள நம்ம வரோம். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா சும்மா ஃபார்ம் வேலிடேஷன் எப்படி பண்ணணும், காம்போனண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணணும், தென் வந்து ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி போகணும், யூஸ் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக, யூஸ் எஃபெக்ட் எதுக்காக, ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்காக. இப்பதான் ஒரிஜினல் ரியாக்ட் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, நீங்க இந்த ரியாக்ட் பூஸ்டப் வச்சு தான் டிசைன் பண்ணுவீங்க. இந்த ரியாக்ட் பூஸ்டப் உங்களுக்கு ஒழுங்கா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை வச்சுதான் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். பயந்துட்டேன். இந்த விஷயமும் அப்படியே மலைக்கிற மாதிரி தான் இருக்காது உங்களுக்கு. இது ஒழுங்கா தெரிஞ்சிச்சுன்னா இது தெரியும். இதுதான் என்ன இதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதுவும் அதே மாதிரி தான் காம்பவுண்டா பிரிக்கிறது. ஓகேங்களா, ஸோ பெருசா எதுவும் மாறனா செய்யாது, நல்லா தான் இருக்கும். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, நம்ம பண்ணதுதான், நல்லா பண்ணதுதான். அது எதுவுமே பெருசா இருக்காது. என்ன இது சர்வர் சைடு ரெண்டரிங், அது வந்து கிளைண்ட் சைடு ரெண்டரிங் சொல்லுவாங்க. கிளைண்ட் சைடு ரெண்டரிங்னா சாரி, அதுவும் சர்வர் சைடு தான். வரல, டவுன்லோட் பண்ணி இந்த கோடிங்லாம் சும்மா எடுத்து பாருங்க, இதுல என்னதான் இருக்கு அப்படின்ட்டு. சந்தோஷம். தெரியுதா, டிஃபால்ட்டு ஃபங்க்ஷன் பைலைனு இதை விட்டுடுங்க. ஓகே, பட் உள்ள இருக்கிறது ரிட்டனு அதே ரியாக்டிவ் தான். ஓகேங்களா, இதே விஷயம்தான் ரியாக்டுக்கும் யூஸ் ஆகும். ஓகே, என்ன நம்ம இதுக்கு முன்னாடி ஒன் பேஜ் டெம்ப்ளேட்டை அப்படியே இண்டெக்ஸ் டாட் HTML போட்டோம்ல, அந்த மாதிரிலாம் கோடிங் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ரியாக்டை இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க பூஸ்டப்பு. சும்மா ஒரு ரெண்டு காம்பவுண்ட் மட்டும் போடுறேன். ஏன்னா பூஸ்டப் உங்களுக்கு தெரியுதுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கெங்கன்னா நேவ் பார்னா இருக்குன்னா அது இருக்கு பாருங்க, அதே இதுதான். என்ன யூசேஜ் மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணும். நீங்கள் ரியாக்ட் இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு
ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இதனுடைய CSS லிங்க் பண்ணணும். எந்த இடத்துல லிங்க் பண்ணணும் அப்படின்னா இங்க போட்டிருக்கு பாருங்க. CSS the following line can be included. இண்டெக்ஸ்ல பண்ணலாம், என்ன app.jsல பண்ணலாம். நம்ம எங்க போடலாம் அப்படின்னா app.js இதை நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். app.jsல இங்க நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். சேஞ்சஸ் தெரிஞ்சு பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு டிசைன். இப்போ பூஸ்டப் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்குது. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு நேவ் பார் வந்து ரெடி பண்ணணும். ரெடினா பண்ண மாட்டேன், நீங்க தான் பண்ணணும். இதோ இருக்கா நேவ் பார். ஓகே, இதுல எல்லாமே கண்டெய்னரு நேவ் பார் எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இதை காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு ஹோம் பேஜ்க்கு போயிட்டு எவனுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹோம் பேஜை நான் இந்த மாதிரி லிங்க் பண்றேன். இப்போ என்னுடைய app.jsல எது இருக்குன்னா இதுவும் இருக்கு. ஹோம் பேஜ் வந்துச்சா, ரைட். இந்த ரியாக்ட் பூஸ்டருக்கு ME ஆட்டோ அப்படின்னா எண்டுல இருந்து ஆட்டோனா இங்க இருந்து புஷ் பண்ணுது. எண்டுல இருந்து புஷ் பண்ணா இங்க வந்து நான் என்ன செய்யறேன், ஸ்டார்ட்ல இருந்து புஷ் பண்ணி இங்க அனுப்ப போறேன். ஸோ MS ஆட்டோ வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான் உங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சது தான். இதுல எதுவும் பெருசானா இல்லை. கண்டெய்னர் அப்படின்றது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒன்று. கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்றது ஃபுல்லா ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒன்று. ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. நேம் பார் பிராண்டு, ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரியாக்ட் பூஸ்டப்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதே விஷயம் தான் இங்கேயும், ஓகேங்களா. அதனால ஒன்றும் பேனிக் ஆக தேவை. அது ரெண்டுத்தையும் எடுத்து தேவையில்லாததை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பட்டனை காப்பி பண்ணி இந்த இடத்துல போகும். இங்க வேல்யூ வந்துருச்சு, ஓகேவா. ஒன்றும் கிடையாது, கிளிக் பண்ணா இங்க மாறுற மாதிரி வைக்க போறேன், அவ்வளவுதான். ப்ராப்ஸ்ல ஒண்ணே மாறிடுச்சு, மாறும். நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா கால் ஓகே. இது இப்போ ஒன்றும் பெருசாக சொல்ல இந்த ஹோம்க்கு அப்புறம் சரி, ஓகே, ஈவினிங்கே பார்ப்போம், ரொம்ப நேரம் எடுத்து